அதாங்க என்னுடைய பொறுப்பு. வியாபாரிங்க என் பின்னாடி அப்போ கம்மி 120 கடைங்க தான். இப்போ தெரு கடையான மாதிரி காந்தியில் இப்போ கடையே கிடையாது 4 வருஷமா. இந்த ரயில்வே பணி நடக்கிறதுனால போக்குவரத்து இல்லை. நீங்கள் கட் பண்ணுறாங்க. ஆமாம், அதோட கட் பண்ணிடுறாங்க. அதுக்கான பக்கம் காருங்க பார்க் பண்ணால் தான் அந்த கடைங்களுக்கு வியாபாரம் ஆகும். இப்போ 2 வீலரில் போனாலும் நிறுத்த முடியாது. அங்கே கடைங்க ஜனங்க ஏறி சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, அதனால் கிடையாது. இப்போ இங்கே வந்து இப்போ தான் கடைங்க சென்னை மாநகராட்சி ஒழுங்குபடுத்தும் போது வரிசைப்படுத்தி கொடுத்தாங்க. 1 இது 1 ரூபா, அதே மாதிரி நீட்டாக 2 இவ்வளோதான். அதுக்கு மேலே கடைங்க எங்கே பரவாயில்ல, அங்கெல்லாம் அங்கே ஒன்று கூட்டமாகறாங்க. அது மாதிரிலாம் கடைங்க அப்போல்லாம் இருந்தது. இப்போது 4 வருஷம் முன்னாடி அதை ஒழுங்குபடுத்திட்டு போனாங்க. வேறு ஒன்றையும் பண்ணல. ஹைகோர்ட்டு ஜட்ஜி மணிக்குமார்னு பேர், ரிட்டையர்ட் ஆகிட்டார் போனது. அவர் தான் இந்த கடைக்கு நான் என்கிட்ட ஃபேமிலியோட சொல்லி சாப்பிட்டு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அன்புக்காக அவர் கோர்ட்டில் மாநகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். யார் அவர். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அதான் சுருக்கமாக சொல்ல போனால் வரிசைப்படுத்தி விட்டு சுத்தமாக வச்சுக்கணும்னு போயிட்டாங்க. அதான் கடைக்கு நாங்களே வாங்கி குப்பை தொட்டிகளை வச்சுக்கணும். சுத்தமாக போனவங்க குப்பையை போடாது கல்லுக்கு. இப்போ நடைமுறைக்கு இந்த ரயில்வே பணியால் எனக்கு ஒரு 4 வருஷமாக வியாபாரம் இல்லை. அதாவது குடும்ப செலவு கூட இப்போ நான் போட்டு வந்துக்கிறேன். 100 ரூபா விற்கணுன்னா 20 ரூபா விற்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு 1க்கு 2 லாபம் இருக்குது. 10 ரூபா மொதல் வச்சா 20 ரூபா லாபம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ இல்லை. சமோசாவால் வச்சுருக்கேன். இது பேர் வெஜிடபிள் கட்லெட். சூப்பராக இருக்கும். ஆனால் சூடாக கொடுப்பேன். அங்கே ரோஸ்ட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் இந்த கேஸ் அடுப்பு வந்ததுனால 2 கேஸ் அடுப்பு, இன்னொரு கேஸ் அடுப்பு 10 வச்சு நீங்கள் வச்சா தான் அதை ரோஸ்ட் பண்ண முடியும். வீட்டிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வரதுனால கொஞ்சம் வியாபாரம் டவுன் தான். புரியுங்களா? அந்த பாவு பஜ்ஜின்னு ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்கும். அது போடுவேன். அந்த ஸ்டவ் இல்லாததுனால மிக்ஸ் ஆகிடுவேன். வியாபாரமே ஆனால் தானே நம்ம போய் அந்த கடையில் போய் அந்த ஸ்டவ் வாங்குறதுக்கு காசு கொடுத்தா நல்லா செஞ்சு இருக்கணும். சொல்லியிருக்கிறேன், செய்கிறேன்றான். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் இப்போ இந்த மாதிரி வியாபாரம் டவுன் ஆகிறதுனால நானும் கொஞ்சம் கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எங்கள் பாவு பஜ்ஜி அது தனியாக இது மாதிரி கல் வைப்பேன், ரவுண்டு கல் வைப்பேன். நீங்கள் ஸ்டவ் வச்சுக்கோங்க. தெரியும் பாவு வச்சு வைப்பாங்க. தெரியும். அது மாதிரிலாம் இருந்துச்சு சார். இல்லை சார், ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பானிபூரி இதே தானா? பானிபூரி தான். இப்போ தான் பாவு பஜ்ஜிலாம் இப்போ தான் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷமாக தான் யூஸ் பண்ணேன். அது கூட ஜனங்க பாவு பஜ்ஜி நான் இப்போ டீ நகருக்குலாம் போகிறேன்ல, இந்த பஜாருக்கு அங்கெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டு வியாபாரம் பண்ணுறேன். ஆசைப்பட்டு தனியாக நான் ஒரு ஆள் தான். அங்கேருந்து அவங்க அங்கே போட்டிங்களா? அங்கே போடல, நான் போடல, இங்கே தான் போட்டேன். எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தேன். நான் எப்படி போடுறாங்கன்னு பார்த்து வச்சுருந்தீங்க. சவுண்ட் கொஞ்சம் குறைச்ச முடியுமா? ஏன்னா அதில் சவுண்டு கேட்குச்சுன்னா ஆஃப் பண்ணிப்பா. ஆமாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். அது போடட்டும், அது பிரச்சனை இல்லை. வேறெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஏதாவது டிஷ்ஷு நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா செய்கிறதுக்கு? டிஷ்ஷு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? சரி. இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறேன். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை. ஓகே ஓகே ஓகே. ஃபுட் சேஃப்டி இது. ஓகே ஓகே. நான் தான் இது எடுத்து வச்சேன். எங்கள் பொண்டாட்டிக்கும் ஒன்று இருக்குது. அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடை போடுவாங்க. சரி சரி சரி. போடுறதில்ல, அந்த பக்கம் போக்குவரத்து இல்லை. சாயங்காலம் 4 மணிக்கு வருவோம். 4 சராசரியா. நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கு மூடுவோம். 12 மணிக்கு வருவோம். வீடு எங்கேங்க? வீடு பட்டினம் பக்கம் தான். சரி 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 சரி. இப்போ தான் போனோம். பட்டினம் 3 வருஷம் ஆகுது. மற்றபடியாக ட்ரிப்ளிகன் ஏரியாவில் சிட்டி சென்டர்கிட்ட இருந்தோம். சரி சரி சரி. ஐயா என்ன வேணும்? உட்காருங்க. எஸ் உட்காருங்க. அங்கேயே உட்காருங்க. தரேன். இந்த வியாபாரம் மட்டும் ஒன்று தான் சார். வேறு எதுனா சொந்தமான விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு இருக்குது. இல்லை அதெல்லாம் வேணாம். உங்களோட இதுதான் வந்து உங்களோட எஸ்எல்சி படிச்சுட்டு எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்தேன். 70ல் வந்தேன் சென்னைக்கு. 10வது படிச்சிருக்கீங்க? எஸ்எல்சி பாஸ். அதான் 10வது. ஆமாம்.
இப்போ தான் +1 +ன்றாங்க. ம் அப்போல்லாம் எஸ்எல்சி 10வது முடிச்சா தான் எஸ்எல்சி ம் 11வது. அப்புறமா பியூசி ஆ 11வது முடிச்சிட்டோம்னா அந்த காலத்து பியூசி. அப்புறம் அப்படியே வந்து இப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி 7 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். 7 வருஷமாக கஷ்டப்பட்டு வியாபாரம்லாம் இல்லை. எனக்கு சொன்னால் கஷ்டம். சென்ட்ரிங் வேலை, தைச்ச வேலை, ஒரு இன்ஜினியர் வீட்டு வேலை. அடையாரில் இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர் தான் அது. அந்த மாதிரிலாம் வாழ்ந்தேன் சார். पानी है ना? हाँ, पानी थोड़ा थोड़ा கல்யாணம் இன்னும் ஒருத்தர் இந்த மாதிரி தெருவில் வியாபாரம் பண்ண சுண்டல் கடை. அப்போல்லாம் பானிபூரியில் இண்டஸ்ட்ரியில் வடை சுண்டல், பஜ்ஜி சுண்டல். அதை முடிச்சுட்டு கல்யாணம் ஆனதுக்கு சொந்தமாக போட்டேன். 77 கல்யாணம் ஆச்சு. 67ஆ? சரி சரி சரி. 7 வருஷம் மெட்ராஸ் சுற்றினேன். இங்கே சின்ன வயசுலேருந்து மெட்ராஸ்னா இல்லை 70ல் வந்தேன்னு சொல்கிறேன். இப்போ அது எங்கே உங்கள் சொந்த ஊர்? அப்போ இது சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது. சரி சரி. அதனால் செய்யூர் ஸ்கூலில் படித்தேன். ஹையர் செகண்டரி அரசியல் மேல்நிலைப் பள்ளி. ஹாஸ்டலில் படித்தேன். நான் அங்கேயும் அள்ளியதாக இருந்தேன் 3 வருஷம். பசங்களாம் எப்படி படிக்க வச்சிங்க? படித்தேன். 3 பிள்ளைங்க படிச்சுதுங்க, பொண்ணுங்க. அதில் ஒருத்தர் நர்ஸாக்குறான், இதுக்கு வரல. இப்போ காசாக்குறான், வீடு வாங்கிட்டு இருக்கிறான். அங்கே காணக்கிருக்காங்க. பையனுங்க 2 பேர். ஒருத்தன் படிக்க சொன்னேன், காலேஜ் பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயா படியா टिक्की समोसा मसाला डाल, कटलेट वेजिटेबल कटलेट, आलू टिक्की, पूरी मसाला पूरी नहीं, गरम मसाला. हाँ ओके. कटलेट मसाला डाल देना. हाँ यस यस. 2 जगह सिंगल चाहिए ना? यस. சாப்பிட்டான டேஸ்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. மசாலா அந்த அளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும். தியானம் வந்து இந்த மாதிரி வரல. टिक्की मसाला 2 प्लेट है. एक और चम्मच दे देना. ना ना, अरे इतना नहीं खाएंगे. अरे 1 चम्मच दे दो. 1 चम्मच. सर समोसा हाँ 1 चम्मच दे दो. இன்னொன்று முடியாது. அந்த அம்மா என்னன்றாங்களா? வேணான்றதுக்காக செலவு ஆகும். சிக்கனமாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? இது மாலை மலரா? மாலை முரசு. எனக்கு இது ஒரு ஆசை. எனக்கு நிறைய மக்கள்கிட்ட போய் பேசணும். ஓகே, வந்துட்டு நம்ம செய்தியில் போடணும்னாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசி வந்து நிறைய விஷயங்களை வாங்கணும். கருத்து. ஆமாம், எனக்கு பிடிக்கும் அது மாதிரி. எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டான், காலேஜ் ஃபார்ம் வாங்கினா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. குழந்தை இறந்துச்சு வயசில். அப்புறம் சில பொண்ணு ஒன்று இருக்கிறா பையனுக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் எங்கேயோ கம்பெனியில் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கிறான். அவனுக்கு 2 ஒரு பொண்ணு ஒரு பையன். இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் சும்மா தான் ஆட்டோ ஓட்டுவான். காமெடியாக சொல்ல போனான், வடிவேல் காமெடி. காலையில் போவான், சாயங்காலம் பாட்டாட போவான். வேற வாய் இது நேர வாய்மா. ஒரு பையங்கிறான், அவன் +2 படிக்கிறான், டாக்டருக்கு படிக்க போகிறான். யார் அவன் பையன் நல்லா இருக்கிறான். இது நாங்கள் தான் உதவி பண்ணோம். நான் இந்த போய் கொடுத்து வந்தோம் பணமாக. இது இல்லை டுடேரில் படித்தா நீட் தேர்வு அவங்க வழி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களாம் கோச்சிங் சென்டர் அக்கல் அதுமாதிரி சொன்னான். ஊர்வழியில் இருக்கிறான். இப்போ கரெக்டாக உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 72. 9 வந்தால் முடியுது. 9வது மாதம் 22 வயசு ஆகுது. 4 பிறந்தேன்.
முடித்தேன் 70 வருஷம் மெட்ராஸ் முடிச்சேன். ம் இந்த மாதிரி சென்ட்ரிங் வேலை, பொலிட்டு வேலை, பெயிண்ட் வேலை, எல்லா வேலையும் செஞ்சேன். எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டும் விடாத பதிவு பண்ணாங்க. கல்யாணம் பண்ண லவ் பண்ணி எல்லாருமே லவ் பண்ணத்தான். என் பசங்க கூட லவ், பொண்ணுங்க லவ், ம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு நான் சொல்லி 77 என் பெரிய பொண்ணு ஒன்று பிறந்தா பிறப்பில் அவள் 7 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட்டில் இன்டர்வியூ வந்துச்சு. அது எத்தனையோ பேங்க்குங்கெல்லாம் கூட வந்தது. இன்டர்வியூக்கு போனேன், அட்டன் பண்ணேன். எனக்கு கூட வரவங்களாம் எல்லாம் காலேஜ் முடிச்சவங்க தான் வராங்க. எம்ஏ ஆமாம் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது எனக்கு கிடைக்காது. கிடைக்காது. அப்புறமா ஒரு 77 இன்டர்வியூ வந்து போனவர் அந்த மாதிரி அழகாக போனேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஆவின் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு. அப்புறம் திருப்திகளில் தான் அழகாக வேலை செஞ்சுருந்தேன். அப்புறம் ஒரு 2.5 வருஷம் 250 ரூபா 132 ரூபா சம்பளம் 250 ரூபா ஏற்றுனாங்க. அப்புறமா 750 ரூபா ஏற்றுனாங்க. அப்புறம் யூனியன் ஆரம்பித்து தொழிற்சங்கத்தில் இருந்தேன். ஆவின் தொழிற்சங்கம் அதிகாரிகளை பகைக்காமல் அவங்களோட பேசி தொழிற்சங்கத்து மூலியமாக அண்ணா தொழிற்சங்கம் பேசி வார்த்தை பண்ணி டெம்பரவரியாக வேலையில் ஸ்ட்ரைக் போயிருக்கோம். 77 ஸ்ட்ரைக் ஆச்சு. கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் வேலை அவங்களாம் வேலையை விட்டுட்டாங்க. 3 पीस मिलेगा पानीपुरी 3 पीस 3 பீஸ் ஒன்லி. हाँ 3 அதான் அப்படிதான் இருந்து வாழணும் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மாறி எதுவும் பண்ணாமல் யாருக்கும் தீமை பண்ணாமல் எல்லோரும் அரவணைக்குன்னு போனோம். இப்போ யார் ஏதோ பார்த்து கேட்குறாங்க. போக்குவரத்துக்கு வண்டிக்கு செலவு கொடுக்கணும். நான் போய் காற்று நடப்பேன். மாதம் வரும் 50 ஊர்லாம் தொழிற்சங்கத்தில் இந்த வேலையை இந்த வியாபாரத்தும் பண்ணுவேன். போயிட்டு வந்து பண்ணுவேன் சாயங்காலமாக. சங்கத்தை குறைச்சிட்டு இங்கேயும் பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ சைக்கிள் 2 வீலர்லாம் கிடையாது. 2 வீலரில் பஸ்ஸு. पानी है इधर எஸ் खट्टा पानी है கட்டா பண்ணி हाँ இந்த இலையை வச்சு கொடுக்குறதுனால பார்க்க மக்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ருசி. நான் ஒரு ஆள் தான் இதுமாரி வச்சு தரேன். அதுக்கு மாதிரி இப்போ யாரும் அதிகமாக வைக்கிறது இல்லை. கடைகளும் இல்லை, வியாபாரம் இல்லை. இருக்குது ஒரு 10-12 கடைக்கு இருக்குது பானிபூரி கடை. யாரும் கடை போகிறது இல்லை. கடை குறைஞ்சிருச்சு. போக்குவரத்து ஜனம் வந்தால் தானே வியாபாரம் ஆகும். போட்டு முதல்ல வச்சுட்டு மறுநாளைக்கு ரொட்டேஷன் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுவேன்? அதுதான் பிரச்சனை. இங்கே இருக்கிறதுனால கடை போட மாட்டாங்க. இப்போ சோமாஸ்லாம் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வந்துருவீங்கல்ல? நான் வீட்டிலேயே பொரிச்சு எல்லாம் கொண்டு வந்துருவீங்க. பொரிச்சு நல்ல பேர் வந்து கொடுப்பேன். ரைட் ரைட்.